ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். வசனம் தியானிக்க போகிற ஒரு பகுதிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்பதாக லைஃப்பில் நான் போய் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி, லைஃப்பில் நிறைய நேரத்தில் நம்ம எப்பயுமே பின்னாடி தான் யோசிப்போம். இந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே யாராவது என்னை எச்சரிச்சிருந்தா, கரெக்டாக இதை சொல்லி எச்சரிச்சிருந்தா நம்ம இதில் விழாமல் இருந்திருப்போமே, இல்லை இந்த விஷயம் இப்படிப்பட்டு போய் முடியும் அப்படின்னு எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணாமல் இருந்திருப்போமேன்னு நம்ம ரிக்ரெட் பண்ணுறது நம்ம லைஃப்பில் நிறையா இருக்கும். அதே மாதிரி பிரியமான தேவஜனமே, எதிரினுடைய கைகளுக்கும் உங்களை எதிர்க்கிறவர்களுடைய கைகளுக்கும் இன்னைக்கு தேவன் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அது என்னங்க? எதிரிகளுடைய கைகளுக்கு, எதிர்க்கிறவர்களுக்கு கைகளுக்கு. அப்புறம் இந்த கைகளுக்கு ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஹேண்ட்ஸ்னு மாத்திரம் போல, அடுத்ததாக இன்னும் அழகாக இருக்குது, பலவந்தனின் கைக்கு த கிரிப் ஆஃப் த எனிமி. என்னங்க? எரேமியா 15:21, ஜெரேமியா சாப்டர் 15 verse 21 பாருங்க. உன்னை பொல்லாதவர்களின் கைக்கும் உன்னை பலவந்தனின் கைக்கும் நீங்களாக்கி தப்புவித்து விடுவிப்பேன். பிரியமான தேவஜனமே, பொல்லாதவர்களுக்கும் தீமையானவர்களுக்கும் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் பத்தாதா? அது என்ன பொல்லாதவர்களின் கைக்கு பலவந்தரின் கைக்கு அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? ஆங்கில வேதாகமத்தில் எவ்வாறாக இருக்குது? ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ் அண்ட் ஃப்ரம் த grip ஆஃப் ஆல் யுவர் ட்ரபிள்ஸ். அந்த மாதிரி வரும் grip. இன்றைக்கு இதுலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை 3 காரியம் சுருக்கமானு வச்சுக்கலாமே. சீக்கிரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படி என்றால், எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு உங்களுக்கு தேவையில்லாத சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டாலும் அதை ஆண்டவர் அலோவ் பண்ணார் அப்படின்றால் அதற்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவர் உங்களுடைய பேரை உயர்த்த போகிறார். அவர் உங்களை கனப்படுத்துவதற்காக அதை உங்களுடைய வாழ்க்கையில் அலோவ் பண்ணுறாரே தவிர அதற்கு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:15 பாருங்க. சாம்ஸ் சாப்டர் 91 verse 15 பாருங்க. ஆபத்தில் நாளில் அவன் என்னை நோக்கி கூப்பிடும்போது அவனை தப்பு வைக்கிறது மாத்திரமல்ல, அவனை கனப்படுத்துவேன். ஸோ தப்பு வைக்கிறதுலாம் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். லைக் ஓகே, ஒரு தீங்கு வருது, ஒரு துன்பம் வருது, அதுலேருந்து தப்பு வச்சுட்டு அதை நேர்க்காமே ஆண்டவர் கொண்டு போயிடலாம். அது அப்படி ஒன்று நடக்காமே கொண்டு போகிறதுக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். பட் ஒய் காட் அதை அலோவ் பண்ணிட்டு அவை உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை தப்பு வைத்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக. அந்த துன்பம் உண்டு, அந்த பிரச்சனை உண்டு, அந்த பகைவர்கள் உண்டு. அவர் கைக்கு நான் ஒருபோதும் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், அவர் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அவர்கள் உன்னோடு வழக்காடுவார்கள், ஆனால் உங்களை ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டார்கள். சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போமே. முதலாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தானியேலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிரியமான தேவஜனமே, தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க கேபியில் தூக்கி போடுறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ தரியு ராஜாவுடைய காலம், தரியு ராஜபார காலத்திலும் பேர் சேனையாகிய கோராசனுடைய
அந்த என்டையர் அந்த டைனாஸ்டி யார் இருப்பனா யாரை மடங்கடிச்சுட்டு இவங்க வந்தாங்க. தானியேலின் காரியம் ஜெயமாயினது. அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்க. ஏன்னா நேபுகாத் நேசாரோடு நம்ம போட்டு குழப்பிடக்கூடாது. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் வாழ்ந்து பார்த்தா யார் அந்த காலத்தில் கரெக்டாக ப்ராப்பராக ஆக்டிவாக ரெயின் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், அந்த கதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். கர்த்தரோடு தானியேலோடு கர்த்தர் இருக்கிறார், நல்ல ஒரு மனிதன், நீதிமான். அந்த சிங்க கெபியிலிருந்துக்கு ஆண்டவர் காப்பாற்றினார். ஆனால் நான் கேட்கிறது, அந்த பிளாட், அந்த ஒரு பகைவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து தேவன் அவனை தப்பு வச்சிருக்கலாம்ல. ஒரு வெளிப்படையாக தானியேல் தேவன் பின்பதாக சொல்றதுக்கு பதிலாக அதுக்கு முன்பதாக தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி சிங்கக்கெபிக்கே போகாமல் அவனை தப்பு வச்சிருக்கலாம்ல. இல்லை பிரியமான தேவஜனமே, சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை பார்த்து நமக்கு வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் சிரிப்பாக வரும். இப்போ உள்ளே தூக்கி போட அனுமதிச்சிட்டாரு, உள்ளே போடுறான் அப்படின்னு. அந்த சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டிட்டார். ஹல்லேலூயா. அந்த சிங்கத்தின் வாயை கட்டினதுனால தான் அவன் சொல்கிறான், தானியேலின் தேவன் தேவன் அப்படின்னு. வெளியில் வரான், உலகம் அவனுடைய ராஜ்யபாரம் எங்கும், அவனுடைய ப்ராவின்ஸ் எங்கும் அங்கே அறிக்கை அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சியா, தானியேலின் தேவன் தேவன் அப்படின்னு. அந்த பிளாட், அந்த இன்சிடென்ட்லேருந்து அவன் அந்த ட்ராஜடியே ஒன்று நடக்காமல் அவனை தப்பு வச்சிருந்தாரு அப்படி என்றால் என்ன நடந்திருக்கும்? திரும்பி நார்மலாக ஒரு நீதிமானாக இருந்திருப்பான், அவ்வளோதான். தானியேல் ஒருத்தர் இருந்தார், அவர் எல்லாத்தையும் தப்பு வச்சுட்டு டிப்ளமேட்டிக்காக நடந்துட்டு போனார், அப்படி வரலாறு போயிருக்கும். ஆனால் உள்ள தூக்கி போட்டது மாத்திரமல்ல, அவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் அவனை தப்பு விட்டார். மனுஷனுடைய கணக்கிலிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வச்சதுனால் வரலாறிலும் இடம் பிடிக்கிறார். சங்கீதம் 95:15 வாசித்தது போல அவர் தப்பு விட்டு அவனை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லணும், நான் தப்பு வைக்கிறது மாத்திரம் இல்லை, என்னை நீர் கனப்படுத்த வேண்டும் அப்பா அப்படின்னு நீர் சொல்லுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அதுவும் நமக்கு தெரியும். உள்ளே தூக்கி போடுற வரைக்கும் ஆண்டவர் விட்டார். நேபுகாத் நேசாரை பார்த்து ராஜான்னு கூட அவனுங்க சொல்ல, நேபுகாத் நேசாரே நீ உள்ளே தூக்கி என்னைய போட்டாலும் நான் உன்னைய கும்பிட மாட்டேன். ஒரு அடிமைங்க, வேற பெரிய ஒரு ஒரு மினிஸ்டர் லெவல்லையோ இந்த லெவல்லையோ அவங்க இல்லை, ஒரு லார்ட்ஸுடைய லெவல்லையோ பிரபுக்களுடைய அளவுலையோ உள்ள அடிமையானவர்கள், அவ்வளோதான். எந்த நேரத்திலும் ராஜா கொண்டு போடல, ஏன்னா அந்நிய நாட்டுக்காரங்க. அவங்க எந்த ஒரு ஸ்தானத்துக்கும் வந்தார்களோ அவர்கள் அடிமை என்று தான் எண்ணப்படுவார்கள் அந்த காலத்தில். ஏன்னா அவர்கள் பாபிலோனியர்கள் அல்ல, யூதர்கள். அவ்வளோ தைரியமாக சொல்கிறான், நேபுகாத்நேசாரே நீ என்னை என்னையா பண்ணுவ அப்படி, உள்ளே தூக்கி போட்டால் நான் உன்னைய கும்பிட மாட்டேன், உன்னைய வணங்க மாட்டேன் அப்படின்னு. அதில் உள்ளே தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், 4 நபரை தானே போட்டோம், 4வதாக தேவசாயில் இருக்கிறது யாரு அப்படின்ட்டு. அந்த எரிகிற சூளையிலிருந்து தேவன் அவனை தப்பு விட்டார். ராஜாவிட்டிருந்து யாருனாலும் தப்பு வச்சிருக்கலாம். ஏன் தானியேலும் அங்கே தான் இருக்கிறான். தானியேல் அழகாக தப்பு வச்சிருக்கலாம்ல, ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருந்திருப்பார்ல. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, தப்பு வச்சு என்ன நடந்திருக்கும்? என்ன ஒரு வரலாறு பேசியிருக்கும்? நண்பர்களை காப்பாற்றினார் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் சூளையிலிருந்து காப்பாற்றினார் கர்த்தர், எரிகிற அக்கினி சூளையில். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை கனப்படுத்துவாருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படி என்றால், எதிரிகள் உங்களை கொள்றாங்களா சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் உங்களை சுற்றி வர மாதிரி தான் இருக்கணும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. பிசாசு கட்சிக்கிற சிங்கம் மாதிரி தான் இருப்பான், எவனை விழுங்க தேடலாம்னு கடைசி வரைக்கும் அவன் தேடிக்கிட்டே தான் இருப்பான், ஆனால் ஒருவனையும் அவனால் விழுங்க முடியாது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்களா, யோசேப்பு அங்கே அடிமையாக விற்கப்படுறான். சொந்த அண்ணன் தம்பிங்களே அவனை விற்றுறான். விற்றதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் எப்படிலாம் என்னென்னலாம் மாறிச்சு அப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நல்ல அந்த காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து திரும்பி வாசித்து பார்க்கும்போது அல்லது அதே இன்சிடெண்ட்டை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, முதலாவது போர்த்திபாலுடைய வீட்டில் ஆண்டவர் அவனை வைக்கிறாரு. அப்புறமா அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் அடைச்சிடுறாரு. அப்புறம் ஜெயிலில் இருந்து தான் ஒரு மேன்மை. ஸோ முதல்ல குழி,
அப்புறம் ஒரு வேலைக்காரனா ஒரு வீட்டில், அதுக்கப்புறமா சிறைச்சாலை, இன்னொரு மோசம். அதுக்கப்புறம் தான் தேவன் அவனை உயர்த்துக்கிறார். இது எல்லாமே யாரால வந்தது? அவர்களுடைய சகோதரர்களால் வந்தது. இத்தனை பிரச்சனைகளும் அவனுடைய சகோதரர்களால் வந்தது. விளிம்பு வரைக்கும் ஆண்டவன் அவனை கொண்டு போனார். சத்துருடைய கைக்கு, அதுதான் நம்ம வாசித்தோம் எரேமியாவில், சத்துருடைய கைக்கு, பொல்லாதவர்களுடைய கைக்கு, அந்த கை வரைக்கும் போச்சு. ஜெயில் வரைக்கும் அவன் போயிட்டாங்க. ஆங்கில வேதாகமத்தில் grip of the troubleன்னு இருக்கும். தீங்கு உன்னுடைய கை வரைக்கும் அவன் போயிட்டான், விளிம்பு வரைக்கும் போயிட்டான். ஆனால் அந்த தீங்கோ அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. அந்த தீங்குலேருந்து ஆண்டவர் அவனை எங்கேயோ எடுத்துட்டான். அதுதான் சொல்கிறான், நீ எனக்கு தீங்கு விளைவிக்க நினைச்சேன், ஆனால் அந்த நன்மையாய் தேவன் மாற்றினான். நன்மையாய் மாற்றினான், முற்றிலுமாக மாற்றினான். சாதாரணமாக விற்கப்பட்ட அந்த குழியிலிருந்து விட்டுட்டாங்க. அந்த எடுத்துட்டு போன இஸ்மலைட்ஸ் அவனை ஒரு அரண்மனையை வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய வாழ்க்கை நல்லா ஆயிருக்கும். ஆனால் அது ஒன்று அவனை கனப்படுத்திக்கிற விதம் இல்லையே. என்னை நீ வித்த, நான் ஒரு வேலைக்காரன், நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் அடிமையாக கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் சிறைச்சாலையோட செய்யாத பாவத்திற்கு நான் அக்யூஸ்டாக கஷ்டப்பட்டேன். அங்கேருந்து தேவன் என்னை பிரபுக்களோடு அமர வைத்தார். இது எப்படி இருக்குதுங்க? அது எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இதான் பிரியமான தேவஜனமே. நான் ஜெயில் லெவலுக்கு அவன் போனான். நம்ம வாழ்க்கை ஜெயில் அளவுக்கு போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எத்தனை கஷ்டம், குழிக்கு மேலே குழி எல்லாம் வந்திருக்கும். ஆனால் எவ்வளோ பெருகுதோ அவ்வளோ அளவுல மேன்மைகள் காத்திருக்கிறது. லாசரு, யோவான் 11:39 லாசரு பாருங்க, 3 நாள் ஆனதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வராருங்க. 3 நாள் அங்கே சும்மா வெயிட் பண்ணுறாரு. அப்படியாப்பா, உடம்பு சரியில்லையா? சரி சரி, நான் வரேன் அப்படின்னு உட்காந்துட்டார். ஆனால் 3ஆவது நாள், செத்து 3 நாள் ஆயிட்டே, அப்பா என்ன பண்ண முடியும், பரவாயில்ல தரேன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே என்ன நினச்சி, அவருடைய அழகுக்கு முன்பதாக, வல்லமைக்கு முன்பதாக அங்கே கல்லறையோ, அந்த கல்லறையுடைய மரணத்தினுடைய பலமோ வல்லமையோ அவரை மேற்கொள்ள முடியவில்லை. லாசரு உயிரோடு வரா. அதை இந்த இயேசு கிறிஸ்து ஒரே வேலைக்காரனை எழுப்பின இயேசு கிறிஸ்து ஒரே இயேசு கிறிஸ்து தானே, வேலைக்காரனை சுகமாக்கின இயேசு கிறிஸ்து. ஸோ லாசரு வீட்டிலேருந்து பெத்தானியாவிலேருந்து ஆள் வரும்போதே, அப்படியாப்பா நீ இப்போ அவன் சுகமாயிருப்பானே, அதே வல்லமை உடையவர் தானே, ஏன் தேவன் ஆக்கல? வாசிங்க 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வராங்க. லாசருவை அங்கே கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சாதாரணமாக சுகமாயிருந்தா நல்லா இருந்திருக்காது. இன்னைக்கு லாசருனா யாருன்னே தெரியாதவன் கூட வந்து பார்க்குறான். வடப்பா செத்தவன், நீ எழுந்துச்சியாமே, நீ உயிரோட வந்தியாமே அப்படின்னு பார்க்கறதுக்காக வரா. நீ செத்ததுக்கு அப்புறம் எங்கப்பா போனேன், நாய் போனேன், ஏதாவது பார்த்தியா, எங்கள் தாத்தாவை பார்த்தியா அப்படின்னா கடை கேட்க வந்திருப்பான். அங்கே அவனுக்கு கனம், அங்கே அவனுக்கு மேன்மை. கல்லறை வரைக்கும் உங்கள் வாழ்க்கை போகுதான்னு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த கல்லறை புரட்டி போடும்போது அவர் உங்களை கனப்படுத்துவார். கல்லறை மாதிரி ஆயிட்டுங்க என் வாழ்க்கை. இதற்கா அதே மணியால் மார்த்தா மணி கேட்க ஒரு பக்கம் இருந்தாலும் கேட்காதீங்க. அதான் இப்போ நமக்கு சத்தியம் தெரியுமே. 3 நாளுக்கு முன்னாடி நான் ஆள் அனுப்புனேன்ல, என்னையா பண்ணிட்டு இருந்த, பெத்தானியா பக்கத்தில் தானே நீ இருந்த. அப்படி தான் மனசில் யோசிச்சுருக்கோம். சீக்கிரம் வந்திருக்கலாம்ல, ஒரு கழுதை மாட்டை எதையாவது பிடிச்சி மெதுவாக. இப்போ என்ன பண்ண அப்போ ஆண்டவரை கேட்கக்கூடாது, சந்தோஷப்படணும் கல்லறைக்குள்ளே போயிட்டோன்னே. ஏன்னா நமக்கு நன்மை கிடைக்கும் போது அக்கம் பக்கம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய கொம்பை, நம்முடைய தலையை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் உயர்த்துவார். இந்த பாடலை என்னோட சேர்ந்து நீங்கள் பாருங்க. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, என் எதிரி பெருக பெருக என்னுடைய பண்டி அழகு நிச்சயமாக பெருகும். ஆமென். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா,
என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். திரும்பி சொல்லுமா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலையின் விளிம்பிலும் அல்லேலூயா. யோசனை லாசரு போல கல்லறை போல நம் வாழ்க்கை ஆனாலும் அல்லேலூயா. பிரபுக்களோடு இயேசு யோசேப்பு போல அமர வைத்தாலும் உமக்கே துதின்னு சொல்லுங்க. கண்மலை நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என் ஆத்துமாவும் பாடும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்தமா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக நன்றின்னு சொல்லுவோம். ஆமென். நான் துதித்து பாடும் போது எந்த கல்லறையாலும் கூட நான் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
பெருக பெருக நம்முடைய பந்தி அழகும் பெருகும். சங்கீதம் 132 18ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனம் பாருங்க. 2வது பாயிண்ட்குள்ளே நம்ம போகிறோம். முதலாவது நான் சொன்னேன் கனப்படுத்துவார். 2வதாக எதுக்கு அவர் அலோவ் பண்ணுறார் அப்படின்றால், நம்மளுடைய எதிரிக்கு முன்பதாக நமக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி எதிரியை வெட்கம் செய்ய. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதெல்லாம் அவன் கிரீடம் புகும் என்றார். அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உண்டாக்குவேன். சாம் 23 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீரோடு என் பந்தியை ஆயத்தம் பண்ணினேன். அப்போ தாவீது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பாடின வரிகளை ருசி பார்த்திருந்தான், எவ்வளவுக்கு எவ்வளோ நான் இப்பொழுது பிரசங்கித்திருக்கிறதை அவன் வாழ்க்கையில் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தான், இந்த வசனங்களை அவன் எழுதியிருக்கக்கூடும். யோசிச்சு பாருங்க தேவஜனமே. சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கத்தை உருவாக்குனாங்க எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். உங்கள் சத்துருக்களுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கிற மாதிரி ஒப்பு கொடுத்துட்டு உங்களை காப்பாற்றுகிறது. அதில் அவனுக்கு ஒரு வெட்கம். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, வரலாறுல ஒரு ராஜா கஜ்னி முகமது அந்த முகல் அந்த இதெல்லாம் வாசிச்சிங்களா, அதில் வரும் மிரட்டுறது, தன்னுடைய வீரியத்தை காமிக்கிறது. ஆனால் சண்டைக்கு வரல. இவங்களும் அதில் பிரியமான தேவஜனமே, அதில் அவனுக்கு தானே லாஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, அதை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸிஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது சொல்கிறாங்க, இவன் ஒவ்வொரு தடவையும் படம் எடுக்க சும்மா அப்படியே எடுத்து வரதில்லை, முன்னாடியே கொடுப்பாங்க, இந்த இத்தனை தேதியில் இந்த கிரவுண்டில் இந்த பேட்டில் நடக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அலைஸ் எல்லாம் சேர்த்துருவான் கூட, அவன் எல்லாம் சேர்த்துருவான். இப்போ இங்கே ஆப்போசிட்டில் இருக்காங்க பாருங்க, எப்போதுமே இவனுடைய படையோட அந்த படை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவனுடைய படையை மேட்ச் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவான். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் எவ்வளோ செலவா, நம்மளுடைய பாஷையில் பேசுகிறான், எத்தனை ட்ரில்லியன் பில்லியன் செலவா, ஆட்களை சேர்க்கணும். இவன் படையெடுத்து உள்ளே வந்துட்டானா என்ன பண்ண, அதற்குரிய எல்லா ரெஃபினரிஸ் இருக்குதா அப்படின்னு அவங்க பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குதா, இந்த இடத்துல நீ சோல்ஜரை பிளேஸ் பண்ணு, இந்த இடத்துல நீ வா. அவன் இது எல்லாமே இஃப் நாட் அவன் வந்துட்டான் அப்படின்னா, அவன் வந்துட்டானா என்ன பண்ண, வந்துட்டானா மேபி வந்துடலாம்ல, இதுக்கு தான் அவன் டவுட்டுக்கே இவ்வளோ செலவுகள் ஆகுது. ஸோ அவனுடைய வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எதிரிக்காரனுங்களை எக்கனாமிக்கலி டவுன் ஆக்குறது. அதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த முகல் எம்பரருடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, சண்டை போடுறதில்லை, சண்டை போடுற மாதிரி வர்றது, பின்னாடி போயிடுறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு தடவையும் வர, அப்போ இவங்க தான் எல்லாம் ரெடியாக இருக்காங்களே, போய் சண்டை போடுற, மேட்ச் ஆக முடியாதே, உள்ள நம்மளே வழியனா போய் எதுக்கு விழணும், மேட்ச் ஆக்காமல் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுறதுக்கே இவ்வளோ செலவாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவன் படையெடுக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் அந்த ஆப்போசிட் எம்பையருக்கு எக்கனாமிக்கலி அங்கே ஒரு பெரிய மாஸ் டவுன்ஃபால் அவன் அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எக்கனாமிக்கலி ஒரு கிங்டம் அங்கே லோ ஆகுது அப்படின்னா, அந்த கேபிட்டலில் மென்டலி லோ ஆகிடுவாங்க. ஸோ ஈஸியாக அவன் ஆக்குப்பை பண்ணிடலாம். இது அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இங்கேருந்து என்ன தெரியுது அப்படின்றால், ஒவ்வொரு தடவையும் வெட்கம் அந்த கஜ்னி முகமதுக்கு இல்லைங்க, அவன் யாரை எதிர்க்கிறானோ அவனுக்கு தான் வெட்கம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அங்கே லாஸ் ஆக்கிட்டே இருக்கிறான் அவன். ஸோ ஆண்டவர் இங்கேயும் பாருங்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்றா, பேதுரு அங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்கான், கட்டி போட்டான், காலு கை எல்லாம் அந்த காலத்தில் கட்டி போட்டுருவாங்க, அட்டின்னு அடித்து நூடுல்ஸ் ஆக்கி உள்ளே தள்ளிடுவாங்க. உள்ளே போட்டதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. பொழுது விடிந்த பின்பு 18ஆம் வசனம் பாருங்க, பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல. மண்டை பிச்சுக்கிட்டானுங்க, குழம்பே போயிட்டானுங்க. இங்கே தானே இருந்தா, என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இன்சிடென்ட் ஃபுல்லாக வாசிட்டா அவங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்கிறான். அவன் நின்ன மாத்திரமே கட்டுகள் உடைகிறது. வாசல்காரர்கள் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க, சேவகர்கள். அவர்களுக்கு நடுவில் அவன் நடந்து போனான்.
வெளியில் மெயின் ரோட்டுக்கு வந்தோடனே அவர் கடந்து போகிறாரு, சார் வீட்டுக்கு போகிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு செயல்பாடு. காலையில் வெளியில் சொல்ல முடியாது, வெட்கம். ரோமன் எம்பையர் உடைய பிரிசன் வந்து தப்பிச்சுட்டான்டா. எவ்வளோ பெரிய வெட்கம் பாரு. பிரதான ஆசாரியனுக்கு வெட்கம், அங்கே உள்ள சேவர்களுக்கு வெட்கம், அந்த பிரிசன் இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கோ வெட்கம். அது மாத்திரமா, பிலாத்துக்கு வெட்கம், ஏன் ராயனுக்கே வெட்கம். மீனுக்காரனை ஜெயிலேருந்து தப்பிக்க விட்டான். கதையை பார்த்தீங்களா? ஸோ ஒப்பு கொடுக்கிற மாதிரி ஒப்பு கொடுத்து அவர்களை தேவன் வெட்கம் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்தியா தேசத்தில் பல பேர் ஆண்டவர் வெட்கப்படுத்த வேண்டும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் பல பேரை தேவன் வெட்கப்படுத்த வேண்டும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்கள் மேற்கொள்கிற மாதிரி மேற்கொள்ளலாங்க. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நாசியின் சுவாசம் இருக்கிறது. வல்லமையானவன். எவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை எங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்காரு பார்த்தீங்க. ஸோ 2வது பாயிண்ட் இதுதான். கர்த்தர் எதிரிகளை வெட்கப்படுத்துவதற்காக நமக்கு சில தீங்கான காரியங்களை அலோவ் பண்ணுவாரே தவிர அது ஒருபோதும் நம்மளை மேற்கொள்ளாது. 19 வசனத்தை அதே அதிகாரத்தில் பாருங்க. ஏரோது அவனை தேடி காணாமல் போன போது காவற்காரனை விசாரித்து அவர்களை கொலை போட மூஞ்சின முழிக்காதன்ட்டான். வெட்காம கேடுறான், எனக்கு என்னையா பண்ண அப்படின்னு பாருங்க. கட்டளையிட்ட பின்பு யூத தேசத்திலே செசேரியா பட்டணம் போய் அங்கே எல்லா இடத்துலும் வாசம் பண்ணினான். ஓடி போயிட்டான், ஊரை விட்டே போயிட்டான். வெட்கம் பாருங்க. புதுசாக யாராவது வருவா, எப்படிப்பா இந்த ஊர் எப்படி இருக்கு, எருசலேம் எப்படி இருக்கு, ஒரு மீனுக்காரனை கூட ஜெயிலில் வைக்க தெரியல. அப்படியா, யார் உங்களுக்கு ஏறோது அப்படின்னா அவன் தான் உட்காந்துருக்கானு. வெட்கம், ராயனுக்கு வெட்கம், எல்லாத்துக்கும் வெட்கம். அதான் சொல்லி பாருங்க, தேசத்தை விட்டே ஓடி போய் ஊடாக போய் உட்காந்துட்டான். இன்னைக்கு இதே மாதிரி வெட்கத்தை உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு, உங்களை எதிர்க்கிற வைகைக்கும் தேவன் கொடுக்க போகிறார். God will shame the persons and the things which are against you. எப்படி ஷேம் பண்ண முடியும் தெரியுமா? பெரிய ஷேம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு வெட்கத்தை உண்டாக்குறது ஒரு பெரிய வெட்கம் அல்ல. பிரியமான தேவச்சனமே, நீங்கள் அவர்கள் கைக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி ஒப்பு கொடுத்து தூக்கி எறிதா இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய வெட்கம். செஸ் கேமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றால் அந்த செக்மேட் வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அந்த செக்மேட் வச்சாச்சு அப்படின்றால் அதுக்கப்புறமா அங்கே நிலையே கொள்ளாது ஆப்போசிட் டீம் ஆளுக்கு. உலகத்தையே இவங்க தான் ஜெயிச்ச மாதிரி நிற்பாங்க. செக்மேட் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. ஆனால் இங்கே நம்ம மண்டைக்குள்ளே நமக்குள்ளே என்ன போயிட்டுருக்கோம், ஒரு ஐடியா இங்கே ஓடிட்டுருக்கோம். ஏன்னா ஒரே ஹார்ஸ் வச்சு இல்லைன்னா ஒரே பிஷப் வச்சு அப்படியே நைட்டாக ராஜாவை தள்ளி விட்டுலாம் கீழே. ஸோ இந்த மாதிரி தான் லைஃப் இஸ் அ செஸ் கேம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செஸ் கேமில் உங்கள் லைஃப்பில் பிளேயர் இயேசுவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஈஸியாக ஜெயிக்க டஃப் கேமை கொண்டு போவாருங்க. வேறு லெவல் டஃப் பண்ணுவார் ஆண்டவர். அந்த டஃப் கேமில் ஜெயிக்கும்போது ஆண்டவராக தான் இருப்பார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துலலாம் நீங்கள் அதை வாசிச்சிங்க அப்படின்றால் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அதுக்கு முன்பதாகவே சொல்லிட்டார், எப்பா உனக்கு காட்டிலும் எனக்கு பயந்தவர்கள் நான் நிறைய பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றால் இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இவ்வளோ பெருகி இருக்கணும். வேற மாதிரி ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கலாம்ல. ஆனால் எலியாவை கொண்டு பாகாலையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் அந்த ராஜாவையும் தேவன் வெட்கப்படுத்த வேண்டும் என்று அந்த கர்மேல் பர்வதத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர், பாகால் தெய்வமானால் பாகாலை கும்பிடுங்க. யார் உண்மையான தெய்வமோ அவர் இறங்கி இந்த தண்ணீரையும் இந்த பலியையும் பட்சிக்க வேண்டும். பட்சித்தார். தேவஜனமே, நேருக்கு நேர் இன்னைக்கு நிற்கலாம். கழுத்து வரைக்கும் அன்னைக்கு நெருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எலியாக்கு. இங்கே வரைக்கும் வந்துட்டான். ஆனாலும் அவன் தைரியமாக இருந்தான். சின்ன ஜெபம் செய்தான். அங்கே தேவன் அற்புதத்தை செய்கிறான். அவனுடைய எதிரிகள் மாத்திரமல்ல, அந்த ராஜ்யபாரமே வெட்கமடைகிறது. கர்த்தருக்கு முன்பதாகவும் எலியாவுக்கு முன்பதாக. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவன் நம்மை கனப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய எதிரிகளை வெட்கப்படுத்துகிறதுக்கு சில விஷயங்களை, சில காரியங்களை அவர் அலோவ் பண்ணுவார். அதற்கு சோர்ந்து போயிடக்கூடாது.
நம்ம எப்பொழுதுமே நம்மளை மேற்கொள்கிறார்களே, எதிர்க்கிறார்களே அப்படின்னு சோர்ந்து போகாமல் நம்ம சந்தோஷப்பட வேண்டும், ஜாலியாக இருக்க வேண்டும். ஏன்னா எவ்வளோ சத்துருக்கள் பெறுகிறார்களோ அவ்வளோ நம்மளுடைய பந்தி அழகு பெறும். பிரியமான தேவஜனே, இதை நான் இன்னொரு இன்சிடென்ட் கூட நான் சொல்கிறேன். அந்த பந்தி அழகுன்னு தாவீது அதுக்குள்ளே பயங்கரமான அர்த்தங்கள் வைத்து அவன் சொல்கிறான். பந்தி அழகு அப்படி என்றால் சத்துருக்கள் முன்பதாக அவன் எதை வச்சு உங்களை மடங்கடிக்கிறார்களோ, எதை வச்சு உங்களை வெட்கப்பட வைக்கிறார்களோ அதை வச்சு தேவன் கொம்பை உயர்த்துகிறது, அதை வைத்து அவர்களை வெட்கமடைய செய்கிறது. பிரியமான தேவஜனமே, இதே போல தான், இதே அன்புடைய கூட்டம் இதே மாதிரி தான் அந்த நம்ம ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் மதுரம் ஹாலில் நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த மதுரம் ஹாலில் நடக்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸாக வச்சு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க காலங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் மீட்டிங் ஆரம்பிக்கும் போதும் அந்த ஹாலில் மற்ற நம்பிக்கையை சார்ந்தவர்களால், கிறிஸ்தவ நம்பிக்கையை சார்ந்தவர்களால் தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நீ எதுக்கு நடத்துகிற, நீ எதுக்கு மீட்டிங், என்னோட ஹால் ஏச்சாரு ஓச்சாரு அப்படின்னு தொடர்ந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வேற யாரும் இல்லைங்க, கிறிஸ்தவ நம்பிக்கையை உடையவர்கள், கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறவர்கள். ஆனால் அதே திருச்சியில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இவ்வளோ ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா! இவ்வளோ பெரிய இதுதாங்க உன் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தம். சின்ன பந்தினால் சின்ன சாப்பாடு போடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாள். ஃபீஸ்ட், ஒரு பந்தி நான் ஆயத்தப்படுத்துவேன். அப்படி இன்னைக்கு விசுவாசமாக சொல்லுங்கள், ஆண்டவரே நிச்சயமாக நீ எனக்கு செய்வி, அதை நான் விசுவாசிக்கிறேன். சின்ன சரணத்தை பாடுவோம், கடைசியாக நம்ம பாயிண்ட்குள்ளே போய் முடிக்க போகிறோம். உன்னை எதிர்க்கிறவன் இந்நாளில் மடிந்து போவான், உன்னை எதிர்க்கிறவன் இந்நாளில் மடிந்து போவான். பட்டயத்தின் கருக்கோ கண்ணியின் பொறியோ ஒருபோதும் உன்னை சேதப்படுத்தாது. பட்டயத்தின் கருக்கோ கண்ணியின் பொறியோ ஒருபோதும் உன்னை சேதப்படுத்தாது. போற்றுகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ யெகோவா நிசி. போற்றுகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ யெகோவா நிசி. ஆபத்தில் உம்மை கூப்பிட்டேன், இக்கட்டில் உம்மை நோக்கினேன். ஆபத்தில் உம்மை கூப்பிட்டேன், இக்கட்டில் உம்மை நோக்கினேன். உம் கண்கள் என்னை கண்டது, பகைவனின் கைக்கு ரட்சித்தது. உம் கண்கள் என்னை கண்டது, பகைவனின் கைக்கு ரட்சித்தது. என்னை எதிர்க்கிறவன் இந்நாளில் மடிந்து போனான். எதை எதிர்க்கிறவை இந்நாளில் மடிந்ததுவே. பட்டயத்தின் கருக்கோ கண்ணியின் பொறியோ ஒருபோதும் உன்னை சேதப்படுத்தாது. பட்டயத்தின் கருக்கோ கண்ணியின் பொறியோ ஒருபோதும் என்னை சேதப்படுத்தாது. ஜான், டிசைபிள் ஜான், அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வரலாறு நீங்கள் வாசிச்சிங்க அப்படி என்றால், அவனை பல விதத்தில் சித்திரவதை செய்திருப்பார்கள்,
மற்ற சீஷர்களை காட்டிலும் யோவானை பயங்கரமாக சித்திரவதை செய்வார்கள். அவங்க அதில் மெயினாக இருந்த ரீசன் வந்து ஜான் வாஸ் அ குட் ரெக்கார்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவனுடைய எழுதின பல புஸ்தகங்களை எங்களை எழுதியிருக்கிறார். அதில் 2 தான் கரெக்டாக இருக்குது. இப்போ மீதியில் பல புஸ்தகங்கள்லாம் எப்படிங்க அப்படின்னா, யோவான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக அந்த ரோம பேரரசு அது நீரோடைய காலத்தில், அதுக்கப்புறமா கான்ஸ்டன்டைன் அதில் வர வரைக்கும் லெட்டர்ஸ் அதிகமாக பர்சனல் லெட்டர்ஸை எழுதிட்டு இருந்தாராம். சர்ச்சஸ்க்கு இல்லைங்க, கர்த்தரை அணிந்த பர்சனல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எழுதி கொண்டிருந்தார். அந்த லெட்டர்ஸ் மூலியமாக தான் கர்த்தரை அணிந்து கொண்ட ஒரு நபர் தான் பாலிகார்ப். அப்படி அவருடைய லெட்டர்ஸ் மீன் அவர் யோவானுடைய சுவிசேஷத்தின் மூலியமாக கர்த்தரை அணிந்து பின்பதாக கர்த்தருக்குள் வளர்ந்தது யோவான் எழுதின அந்த கடிதங்கள் மூலியமாக. ஸோ இதுக்கு ஏன் கணிதமாகவே அங்கே போயிருக்கு? அப்படி பவுல் மாதிரி நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோம பேரரசு யோவானுக்கு கொடுத்த ஒரு டிப்ளமேட்டிக்கான பனிஷ்மெண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட்டை தான் அவனுக்கு அங்கே கொடுத்தார். டிஸ்பிளேஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஊடு விட்டு ஊடு, நாடு விட்டு நாடு மறைச்சு வைக்கிறது. ஏன்னா மற்ற சீஷர்களை காட்டிலும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இவனுக்கு இருக்குது. பவுலை விட்டுருங்க, ஆனால் அந்த 12 சீஷர்களில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன், அவர்கள் 12 பேரில் எஜுகேட்டட், அந்த 12 பேரில் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக யோசிக்கிறது யோவான் தான். ஸோ இந்த காலம் மாதிரி எல்லாரையும் எஃப்ஐஆர் போட்ட எல்லாரையும் உள்ளே தூக்கி வைக்க கஸ்டடியில் வச்சு கொள்வது அந்த மாதிரிலாம் அங்கே நடக்க கூட ஸ்ட்ராட்டஜிஸ் இருப்பாங்க. ரோம பேரரசில் ஒவ்வொரு பிரிசனுக்கு ஒவ்வொரு இதுக்குள்ளே பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணுறது. இன்னும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணுறது தான் யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்பதாகவும் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி நீங்கள் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போனால் கூட உங்கள் பேக்ரவுண்ட் கிளியராக இருக்கிறா, க்ளீனாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது ஒரு வழக்கமாக இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணுறதுக்குன்னே எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அங்கே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த அக்யூஸ்ட் என்ன இப்படி எல்லாம் பார்த்து தான் அனுப்பணும். ஸோ இவனுக்கு கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட்ஸாக நிறையா இருந்தது. கொடூரங்களும் அதில் கலந்துருந்தது நிறையா. பிரியமான தேவஜனமே, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றால் எண்ணெயில் தூக்கி போடுறாங்க, அவன் சாவலை. அடின்னு அடிக்கிறாங்க, அவனை சாவலை. கடைசியாக யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? சிலுவையில் அரைஞ்சிடலாம் அப்படின்னு தான் அங்கே பிளான். பேதுரு போல் சிலுவையில். அப்போ வரலாறு கூறுகிறது, அங்கே ஒரு சேவகன் சொல்கிறான், சிலுவையில் அரைஞ்சா கூட இவர் சாவாரான்னு தெரியல எனக்கு, தேவர்களுடைய ஆவி அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா பிரியமான தேவச்சனமே? எதிரிகளுடைய கைக்கு தேவன் அவங்க ஒப்பு கொடுக்கல, மேற்கொள்ள வைக்கல. எதிரிகளை ஒரு கழுத்து வரைக்கும் ஒப்பு கொடுக்குறாரு யோவான. ஆனால் லாஸ்டாக 13 தீவுக்கு இவனுங்க பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சாங்க அனுப்புனாங்க. ஆனால் அங்கே 13 தீவில் இயேசுவே யோவானுக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்னப்பா கொடுக்க முடியும் இவனுக்கு, இந்த கிழவனுக்கு? என்ன பண்ணாலும் சாவ மாட்டானே இந்த வயசில், ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு. எண்ணெயில் போட்டு சாவலை, அடிச்சு சாவலை, சிலுவையில் அடிச்சு சாவ போடா. ஐயா இதுக்கு பண்ணிடலாம், ஒரு தீவுக்கு அனுப்பிடலாம், அந்த தீவே விட அலைவாடு அப்படின்னு நினைக்காதீங்க. நோ, 13 தீவுங்கிறது அந்த காலத்தில் நிறைய தீவுகள் ரோம அரசாங்கத்தில் ஆளுகிறவர்கள் வைத்திருப்பாங்க, உலகத்தையே ஆண்டால. ஸோ இந்த தீவுகளில் சில தீவுகள் வந்து எம்பரருக்குன்னு மாத்திரம் இருக்கும், எம்பரருடைய ஃபேமிலிக்கும் மாத்திரம், ராயனுடைய குடும்பத்துக்காக மாத்திரம். இந்த தீவுகள்லாம் எதற்கு அப்படி என்றால், அவனுடைய குடும்ப தீவுகள் என்றால் லக்ஸுரிக்காக, ப்ளஷருக்காக இருக்கும். இந்த மாதிரி தீவுகள் வந்து ஒரு சின்ன ஐலாண்டை பிடிச்சி, அது ஐலாண்டுன்னு சொல்கிறதோட போர்ஷன்ஸ் ஆஃப் லேண்ட், சீல வந்து போர்ஷன்ஸ் ஆஃப் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இது சின்ன சின்ன இது, இந்த லைட் ஹவுஸ்லலாம், சின்ன சின்ன மினி லைட் ஹவுஸ்லாம் நீங்கள் கடலில் பார்த்துருக்கலாம். இந்த ஆஃப் ஷோர் ஆயில் ரிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மீன் பிடிக்க போனவங்கலாம் பார்க்கும்போது அது அவங்களுக்கு தெரியும். அல்லது நீங்கள் ஒரு ஒரு போட் ரைடுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன்ஸ் ஆஃப் லேண்டில் ஹைட்டாக ஒரு டவர் மாதிரி கட்டிடுவாங்க. அந்த டவர் மாதிரி கட்டிட்டு ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சதுரடியில் ஒரு ரூம் கட்டி அதுக்குள்ளே தண்ணி கதவை அடைச்சிருவாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் வெளிச்சம் என்னன்னு தெரியாது, டைம்னா என்னன்னு தெரியாது, வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எந்த ஒரு கொடூரமான மரணத்தை காட்டிலும் ஒரு பயங்கரமான மரணம் இது. அவங்க கட்டுற அந்த பிரிக்ஸும் அப்படி கட்டுவாங்க. அப்சல்யூட் சைலண்ட் இருக்கும். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகுது எவ்வளோ நாய்ஸ் உள்ள ஒரு இடத்துல கூட ஹியூமன் பிரெயினான விஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. குவைட்டஸ்ட் ரூம் அப்படின்னு கட்டியிருக்காங்க. அந்த குவைட்டஸ்ட் ரூமில் ஒரு மனுஷனால் 2 minutes கூட இருக்க முடியல. பிரியமான தேவஜனமே, 2 minutes ஃபுல்லாக அக்வஸ்டிக்ஸ் பண்ணி, ஸ்பெஷல் அக்வஸ்டிக்ஸ் பண்ணி, 3 layers 5 layers பண்ணி அதற்குன்னு தயாரிக்கப்பட்ட அந்த பெயிண்ட்ஸ் அடித்து, இன்னும் இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஒருத்தர் அதை பண்ணியிருக்காரு. ஒரு சவுண்ட் என்ஜினியர் அதை கின்னஸ்க்கு அவார்ட் வாங்க வேண்டும், ரெக்கார்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த குவைட்டஸ்ட் ரூம் இன் த வேர்ல்ட் அப்படின்னு அவர் கட்டியிருக்கார். அங்கே அந்த குவைட்டஸ்ட் ரூம் இன் த வேர்ல்டில் ஒரு 2 minutesக்குள்ளே ஒரு மனுஷனால் இருக்க முடியாது. மென்டல் டார்ச்சர். ஸோ கடைசியாக எங்கே வந்துட்டானுங்க பாரு, எப்படியும் கூட. ஸோ இந்த குவைட்டஸ்ட் ரூம்களுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். உங்கள் பிளட் ப்ரெஷர் ஏறும். டாக்டர் இருக்காங்க, உங்கள் பிளட் ப்ரெஷர் ஏறினா அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் அதிகமாகும், லிவர் ஃப்ளோ ஸ்டாப் ஆகும், எல்லா வியாதியும் வரும். ஒரு செகண்டில் உங்கள் மரணம் ரொம்ப கொடூரமாக துடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து சைனாய்டெலாம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. பாய்சன் எலி மருந்து வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதோட கொடூரமானது அது. அங்கே போய் விடுறார். ஆனால் அங்கேயோ ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மெல்லிய சத்தத்தை விரும்புகிற இயேசு இருக்கிறார், காத்திருக்கிறார். இதில் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு 3வது பாயிண்ட்டை நான் கொண்டு வரேன். இத்தனை பிரச்சனை, இத்தனை போராட்டம் வரைக்கும் வந்துச்சு. ஆயுளுக்குள்ளே வதக்கி எடுத்துட்டானுங்க. இதுக்கு மேலே என்னங்க? ஆனால் மத்தேயு 24:13 படி யோவான் முடிவு பரியந்தம் தன் விசுவாசத்தில் நிலைநிற்கிறவனாய் இருந்தான், ரட்சிக்கப்படப்பட்டான். ஹல்லேலூயா. He was redeemed. He was saved because he was faithful till the end. Truthful till the end. நான் இப்போ சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் வச்சுருக்கலாம். அவர் வெட்கமடைய செய்வான்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். உங்கள் தலையை உயர்த்த பண்ணுவான்னு சொன்னேன். இது 2 செய்யணும். அப்படி என்றால் நீங்கள் கடைசி பரியந்தம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கடைசி பரியந்தம் அவர் மேல் நீ விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தீமையும் நன்மையாகும். அவனுங்க நினச்சிருப்பான், இன்னும் வரைக்குமே தெரியாது பிரியமான தேவன், வயசாக செத்துட்டான், அனாதையாக செத்ததுக்கு அப்புறம் அங்கே இன்னமும் அந்த சயின்டிஃபிக் நம்ம பார்க்குறோம். வேல்ஸ் அங்கெல்லாம் அவனால் போக முடியல. ஸோ ஆக்டிவாக ஜானுடைய ஊழியத்தை எதிர்த்து செஞ்சது ஜோசப் ஆஃப் அரிமாத்தியான்னு நம்ம பார்க்குறோம். பட் இந்த இடத்துல உள்ள ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன ஓட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன ஓட்டையை நீங்கள் உள்ளேருந்து பார்த்தா வெளிச்சம் தெரியாது, வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே இருக்கிற அந்த இருட்டு தெரியும். ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு அந்த வெளிச்சம் அந்த அந்த கூண்டு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு மேலே வந்து கழுகுகள் உட்காரும் அந்த செத்த பிணத்துடைய ஸ்மெல்லுக்கு. அப்புறம்தான் அதை திறந்து வெளியில் தூக்கி போடுவாங்க. சம்டைம்ஸ் அது அப்படியே இருக்கும், அடுத்த ஆள் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோ ஒரு மென்டல் கொடுமை அண்ட் டார்ச்சர் நடக்கும். அங்கேயே இறந்து போனார் யோவான். ஆனால் அவனுடைய சரீரம் அங்கே நோக்கப்பட்டிருக்கலாம். வெளியிலேருந்து யோசிச்சிருப்பானுங்க இல்லையா, பா வாழ்க்கையே அழிஞ்சு போயிட்டு முடிஞ்சு போச்சு, வயசான காலத்துலேயும் நல்லா இருக்க முடியல பாரு, எங்கேயோ ஒரு தீவா அங்கே போய் கிடக்கிறான். டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், யாரையும் உலகத்தில் எதையுமே காண முடியாது அவன். ஆனால் தேவனோ அவனுக்கு எதிர்காலங்களை காட்டி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நினச்சிருப்பானுங்களா 10,000 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அங்கே யோவானுக்கு தேவன் காட்டி கொண்டிருந்தார். அங்கே வெளியில் என்ன நடக்கணும் தான் அவன் கண்கள் மூடப்பட்டது. ரோம தேவஜனமே யோசிக்க வேண்டும். ரோம பேரரசனால அந்த கேஜ்லேருந்து, அந்த பிரிசன்லேருந்து வெளியில் அங்கே பீச், அந்த ஷோர், அந்த சீ,
அல்லது அவனுடைய குடும்பம், அதை தான் அவனால் பார்க்க முடியல. ஆனால் தேவன் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு அற்பமாக அவர் என்ன செய்ய போகிறார் ரகசியங்களை பேசிக்கொண்டிருந்தார். ரகசியங்களை பேசிக்கொண்டிருந்தார். எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை பாரு. ரோம பேரரசுக்கு இது ஒரு வெட்கங்க. ஒருவேளை இன்னைக்கு இருந்திருந்தா இந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ஸை வாசிக்கும் போது எவன் அவனை உள்ளே போட்டானோ அதுக்கு மேலே அவனுக்கு வெட்கம் எதுவுமே இல்லை. பாதாளத்தில் இன்னும் அதை உட்காந்துருப்பானே. அதுதான் பிரியமான தேவஜனமே. கடைசி பரியந்தம் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வைத்து செய்கிற காரியங்கள் பயங்கரமும் ஆச்சரியமுமாக இருக்கும். நான் மென்ஷன் நிற்போமா? அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்காக குறித்த காரியங்கள் மேன்மையானவை. பல சமயத்தில் அப்பா எதுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு தான் நாங்கள் யோசிக்கிற தோணுது. அதான் அதுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். உன்னதமானவரின் மலைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குவான். உன்னதமான மறைவு தான் என்னங்க அப்போ நீங்கள் யோசிக்கலாம். கழுகு, சின்ன சின்ன முயல், அப்புறம் எலி அதெல்லாம் வேட்டையாடும். அப்படி வேட்டையாடும்போது அந்த முயல் கழுகுன மலை முயல்கள் அப்படின்னு இருக்கும். மவுண்டன் வைல்ட் ரேபிட்ஸும்பா. ஸோ இது என்ன பண்ணும், அந்த மலை உச்சி எங்கே அப்படி தான் தங்கியிருக்கும். அதில் இத்தினோண்டு ஒரு மறைவு இருக்கும், அதுக்குள்ளே போயிடும். அந்த கழுகு அந்த மறைவு வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் அதோட பாடி உள்ளே போகாது. அதுதான் அந்த உன்னதமானவர் மறைவு. உன்னதமானவருடைய மறைவு. உனக்காக எல்லா இடத்திலும் அவர் ஒரு மறைவு வைத்திருக்கிறார். பிரியமான தேவஜனம், அது என்ன மறைவு தெரியுமா? சிலுவையின் மறைவு. இத்தனை காரியத்தை நம்ம பார்த்தா இல்லையா? இதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரணம் என்னும் பிசாசினால், மரணம் என்னும் வஞ்சிக்கிறாவியினால், மரணம் என்னும் பொல்லாத எதிரியினால் அவரும் மரணத்துக்குள் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆனால் மரணமோ அவரை ஜெயிக்க முடியவில்லை. மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அந்த இயேசுவுக்குள் இன்னைக்கு உங்கள் எதிரிகளிலிருந்து வெற்றி. அது உங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக நீங்கள் வெட்கமடையாமல் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவன் நினைச்சிருந்தா என்னென்னமோ பண்ணிருக்கலாம்ல. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிடங்க ரோம சாம்ராஜ்யமே அங்கே இருந்திருக்காது, வரலாறு பேசியிருக்காது, அப்படி ஆக்கியிருக்கலாம். பட் God allowed death and the curse of mankind to rule over him for a certain period of time, but it could not overcome him. அவைகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் தான் அனுமதிச்சாரு. ஏன்னா அன்னைக்கு அவர் மரணத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்கலனா, அன்னைக்கு அவர் சாபங்களுக்கு தம்மை ஒப்பு கொடுக்கலனா, பாவத்துக்கு தம்மை எல்லாருடைய பாவமும் அவர் மேல் விழுந்தது, அவர் ஒப்பு கொடுக்கலனா, இன்னைக்கு நீங்களும் நாங்களும் எதிரியிலிருந்து தப்பிக்க முடியாது. உங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்த வேண்டும் என்று இந்த கல்வாரி சிலுவையில் தம்முடைய தலையை தாழ்த்தினார். உங்களுக்கு எதிரிகள் வெட்கமடையப்பட வேண்டும் என்று, உங்களை எதிர்க்கிறவைகள் வெட்கமடைய செய்ய வேண்டும் என்று, உங்களால் முடியாத காரியங்கள் வெட்கமடைந்து போக வேண்டும் என்று அன்னைக்கு அவர் வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார். வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றின்னு சொல்வீங்களா? ஹல்லேலூயா. இந்த சரணத்தை பாடும்போது இயேசுவிடத்தில் நீங்களே ஒப்புக்கொடுங்க, அவர் பெரிய காரியத்தை செய்வார்.
பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. பாவங்களை நீக்கி என்னை சுகமாக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தம் அதுவே, விலையாக சிலுவை சிந்தப்பட்டதே. பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே கல்வாரி இயேசுவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தம் அதுவே, விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே. பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே கல்வாரி இயேசுவின் இரத்தமே. பாவங்களை மன்னித்துன்னை விடுவிக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. வியாதிகளை நீக்கி உன்னை சுகமாக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இணைந்து பாடுமா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கடைசியா விசுவாசத்தோடு வல்லமை உண்டு என்னை மீட்பதற்கு அப்படின்னு சொல்லி இந்த சரணத்தை பாட போறோம். இணைந்து பாடுவோமா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வியாதிகளை நீக்கி உன்னை சுகமாக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. பாவங்களை மன்னித்துன்னை சுத்திகரிக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தம் அதுவே, விலையாக சிலுவை சிந்தப்பட்டதே. பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே கல்வாரி இயேசுவின் இரத்தமே. எங்கள் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு வல்லமை உண்டு. உங்கள் கண்களுக்கு தெரியாமல் உங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிற
எல்லா பில்லி சூனியாவிகள் உங்களை மேற்கொள்ள கூடுகிற எல்லா மனிதனுடைய கண்கள் சிரிக்கிற எல்லா இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அன்னைக்கு சரி. ஹல்லேலூயா. கண்களுக்கு தெரியாத தரித்திரங்கள், கண்களுக்கு தெரியாத சமாதான குலைச்சலின் ஆவிகள், கண்களுக்கு தெரியாத டிப்ரஷனின் ஸ்பிரிட், கண்களுக்கு தெரியாத ஒரு புத்தி இல்லாததை குறிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசுவே, எல்லா பிசாசின் ஆதிக்கங்கள், எல்லா பில்லி சூனிய சாபங்கள், அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வெளியேறுவதாக ஜெபிங்க. உங்கள் கண்களுக்கு முன்பதாக, உங்கள் கண்கள் தெரியாமலே உங்களை பார்த்து நகைக்கிற ஆவிகளை, உங்கள் எதிரிகள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்ச்சிகள், எதிர்காலங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காம இருக்கலாம். எதிர்காலம் உங்களை குறித்து நகைச்சு கொண்டிருக்கலாம் இன்னைக்கு. ஆனா அதற்கு விரோதமாக இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. ஜெயம் எடுங்க, ஜெயம் எடுங்க. அவர் யுத்தத்தின் வல்லவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,